நேத்ரா டிவியில் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றீர்கள். இது இரண்டாவது கலந்துரையாடல் பகுதி இன்றைய நாளுக்கான. இன்றைய இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியிலே எம்மோடு இணைந்திருக்கின்றார் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் சுற்றாடல் கல்வி மற்றும் விழிப்பூட்டல் பிரிவின் உதவி பணிப்பாளர் திரு என் திருலோகச்சந்திரன் எம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். குறிப்பாக சுற்றாடல் மத்திய சுற்றாடல் அதிகார சபையை பொறுத்த மட்டில் பல பிரிவுகளிலே செயற்பட்டு வருகின்றது. இதனுடைய இந்த நாட்களினுடைய முக்கியமான செயற்பாடுகள், அதை தாண்டி விருது விழா ஒன்று இடம்பெறப் போகின்றது. இது குறித்து ஆரம்பத்தில் நாங்கள் பேசலாம். மத்திய சுற்றாடல் அதிகார சபை இலங்கையின் ஒரு தேசிய அரச நிறுவனம் என்ற வகையில் இலங்கை சுற்றாடலின் தரத்தையும் பாதுகாப்பதற்காக அதனை முகாமைத்துவம் செய்துகின்ற ஒரு தேசிய சுற்றாடல் சட்டத்தின் கீழ் முகாமைத்துவம் செய்து கொண்டு பல பிரிவுகளை கொண்டு மத்திய சுற்றாடல் அதிகார சபை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றது. இதில் முதன்மையாக சுற்றாடல் கல்வி மற்றும் விழிப்பூட்டல் பிரிவு இருக்கின்றது, மற்றும் சுற்றாடல் மாசு கட்டுப்பாட்டு பிரிவு, சுற்றாடல் முகாமைத்துவ பிரிவு, திண்ம கல்வி முகாமைத்துவ பிரிவு என்று பிரதான 4 பிரிவுகள், தொழில்நுட்ப பிரிவுகளின் கீழ் மத்திய சுற்றா அதிகார சபை இலங்கை சமுதாயத்திற்கு சிறந்த சேவையை ஆற்றிக்கொண்டு வருகின்றது. இதில் ஒரு முக்கியமான நிகழ்வாக ஜனாதிபதி சுற்றாடல் விருது வழங்கல் நிகழ்வு முதன்மை நிகழ்வாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த ஜனாதிபதி சுற்றாடல் விருது என்பது அனைத்து இலங்கையில் உள்ள அனைத்து துறைகளையும் உள்ளடக்கியதாக. உதாரணமாக தற்போது சுற்றாடல் பாதிப்பு ஏற்படுற வகையில் செயற்படாத நிறுவனங்களுக்காக வேண்டி நாங்கள் அவங்களை ஊக்குவித்து அவங்களுக்கு விருது வழங்குவது. அதாவது சுற்றாடல் துறையில் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும், தொழிற்சாலைகள் என்ன தொழிற்சாலைகள் இருக்கின்றன. தொழிற்சாலைகள் பல வகையான தொழிற்சாலை இருக்கின்றது. பெரிய அளவிலான தொழிற்சாலைகள், நடுத்தர அளவிலான சிறிய வகையிலான தொழிற்சாலைகள், அது மட்டும் வைத்தியசாலைகள், பாடசாலைகள். அது மட்டுமல்லாமல் ஒரு சுற்றாடல் துறைக்கு பங்களிப்பு வழங்கக்கூடிய ஊடகங்களுக்கு நாங்கள் விருது வழங்குகின்றோம். ஊடகங்கள், ஊடகத்துறையினர் மட்டுமில்லாமல் தனிநபர்களுக்கும் விருது வழங்குகின்றோம். அது மட்டுமில்லாமல் அரசு சார்பற்ற நிறுவனங்கள், அதை என்ஜிஓ போன்ற நிறுவனங்களுக்கும் எங்கள் விருதுகள் வழங்கப்படுகின்றது. பிரதானமாக இந்த சுற்றாடல் விருது, அதாவது ஜனாதிபதி சுற்றாடல் விருது என்பது தொழில்துறைகள் மூலம்தான் கூடிய அளவு வெளியிடப்படுகின்றன. வளி மாசடைதல் சம்பந்தமானது வெளியீடுகள், அடுத்த கழிவு முகாமைத்துவம், அது மட்டுமில்லாமல் கழிவு நீர்களை வெளியிடுவதனால், சுற்றாடல் வெளியிடுவதனால் அவற்றை கட்டுப்படுத்தி நிறுவனங்கள் எவ்வாறு பசுமை செயற்பாடுகள், அதாவது பசுமை அணுகுமுறைகளை எவ்வாறு அவங்க செயற்படுத்துகின்றன, அது மட்டுமில்லாமல் சமுதாயத்துக்கு கூடிய அளவில் எவ்வாறு அவங்க ஒரு சுற்றாடல் நியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அவங்களின் பங்களிப்பு என்ன, அதாவது சமூகம் சார்ந்த செயற்பாடுகள் என்று சொல்வோம். அது மட்டுமில்லாமல் இவர்களின் ஊழியர் தொகுதியினர் எவ்வாறு சுற்றாடல் நியமுள்ள ஊழியர் தொகுதியாக காணப்படுகின்றன. இவ்வாறு பல செயற்பாடுகளின் கீழ் விருது வழங்கல் நடைபெறுகின்றது. இதற்காக நாங்கள் வருட ஆரம்பத்திலே ஒரு விண்ணப்ப படிவங்களை நாங்கள் அதாவது பத்திரிகையின் மூலம், வானொலி ஊடம், முக புத்தகங்கள், சமூக ஊடகங்கள் ஊடாக நாங்கள் அவற்றை விநியோகித்து, அதாவது வெளிக்கொணர்ந்து அதில் இருந்து பெறப்படும் சிறந்த விண்ணப்பங்கள் எங்கள் மூலம் மதிப்பீடு செய்யப்படும். இதற்கான மதிப்பீட்டு குழு இருக்கின்றது. மதிப்பீடு செய்யப்பட்டு களப்பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டு தான் சிறந்த சுற்றாடல் சம்பந்தமான முகாமை செய்யக்கூடிய சிறந்த நிறுவனங்கள், தனிநபர்கள், பாடசாலைகளுக்கும் இந்த விருது வழங்கப்படுகின்றது. இந்த பிரதான தேசிய நிகழ்வு மேன்மை தங்கிய ஜனாதிபதிகளின் தலைமையில் பிஎம்எஸ்சி, அதாவது பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இதற்கான அனைத்து வேலைகளும் தற்போது நடைமுறையில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. முக்கியமான ஒரு தேசிய பிரிவாக இருக்கக்கூடிய இதிலே உலகத்தினுடைய இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது முக்கியம். குறிப்பாக இது தொடர்பாக உலக நாடுகள், பல அமைப்புகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாநாட்டிலுமே பேசி வந்தாலும் சரியான முடிவுகள் எட்டப்படுவதில்லை, தீர்மானங்கள் எடுக்க முடியாது. காரணம் வியாபார நோக்கம். ஒவ்வொரு உற்பத்திகளுக்கும் கட்டாயமாக மாசுபடக்கூடிய அந்த நிலைமைகள் ஏற்படும். இவ்வாறு இருக்க இலங்கை அங்கத்துவம் வகிக்கின்ற முக்கியமான அமைப்புகளாக இருக்கலாம், கலந்து கொள்கின்ற முக்கியமான நிகழ்வுகளிலே
உங்களுடைய பங்களிப்பு, அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பில் உங்களுக்கான பங்களிப்பு எவ்வாறு இருக்கின்றது? நாங்கள் ஏற்கனவே கூறியது போன்று தேசிய நிறுவன அரசு நிறுவனம் என்ற வகையில் கட்டாயம் நமது இலங்கை சுற்றாடலை பாதுகாக்க வேண்டும். அனைவரும் அனைவு பொதுமக்களின் கடமை. சுற்றாடலை பாதுகாப்பது அனைவரின் கடமை. எங்கள் ஜாப்புக்கு அமைய நாங்கள் கட்டாயம் பாதுகாக்க வேண்டும். அதன் பிற்பாடு தான் 1980ஆம் ஆண்டு தேசிய சுற்றாட சட்டம் 47ஆம் இலக்க தேசிய சுற்றாட சட்டம் ஸ்தாபிக்கப்பட்டு இந்த இலங்கையில் உள்ள சுற்றாடலை பாதுகாப்பதற்காக வேண்டி மத்திய சுற்றா அதிகார சபை செயற்பட்டு கொண்டு வருகின்றது. இதன் கீழ் அதாவது ஒரு தொழிற்சாலையோ அல்லது வேறு செயற்பாடுகள் நடைபெறும் சுற்றாடலுக்கு ஒரு விரோதமான செயற்பாடுகள் நடைபெறும் போது அவற்றை எவ்வாறு சுற்றாடல் பாதகமான விளைவுகளை குறைத்து சாதகமான விளைவுகளை கூட்டுவதற்காக சுற்றாடல் மதிப்பீட்டு அறிக்கை என்பது வழங்கப்படுகின்றது. இவை அனைத்தும் கருத்திட்டங்களுக்கு பெரிய கருத்திட்டங்கள் வழங்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தொழில்துறை செயற்படும் போது சுற்றாடலுக்கு வெளியிடப்படும் வெளியீடுகள், அது வளி மாசடைதல் அல்லது திண்ம கழிவு, நிலம் மாசடைதல், நீர் மாசடைதல் சம்பந்தமான வெளியீடுகள் வெளியிடப்படும் போது சுற்றாடல் மாசு கட்டுப்படுத்துவதற்கான சுற்றாடல் பாதுகாப்பு உரிமம் வழங்கப்படுகின்றது. இந்த பாதுகாப்பு உரிமம் பெற்ற நிறுவனங்கள் தான் இந்த சுற்றாடல் ஜனாதிபதி சுற்றாடல் விருதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அதாவது அவங்க செயற்பாடுலாம் கண்காணிக்கப்பட்டு இருக்கின்றோம். அவங்க செயற்பாடுகள் கண்காணிப்புக்கப்பட்டு அவர்கள் எவ்வாறு செயற்படுகிறார்கள், அதாவது பாதகமான விளைவுகள் வரும்போது அவர்களுக்கான சில உரிமங்கள் இடைநிறுத்தப்படுகின்றது. அவங்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தலை கொடுத்து இவ்வாறு செயற்பட வேண்டும், நமது சுற்றாடலை பாதுகாக்க வேண்டும், இதற்கான நடைமுறைகளை இங்கே பின்பற்ற வேண்டும். சில எதிரான நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. சட்ட கூறும் எங்கள் மத்திய சுற்ற அதிகார சபையில் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், தற்போதைய காலநிலையில் மிக பெரிய பேசு பொருளாக இருப்பது அதாவது சிங்கிள் யூஸ் பாலித்தீன் பிளாஸ்டிக். இவற்றை குறைப்பதற்கு நாங்கள் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் இவற்றின் பயன்பாடு தடை செய்திருக்கின்றோம். தடை செய்து இவற்றுக்கு மாற்றான பொருட்களின் பாவனையை ஊக்குவிக்கின்றோம். அவ்வாறு அந்த மக்களோடு இணைந்து இதை வழங்குவதற்கு கட்டாயம் என்ன தேவை? சுற்றாடல் கல்வி. அதையும் கல்வியை நாங்கள் ஊட்டிக் கொண்டிருக்கோம். யார் நாங்கள் முதன்மையாக கொள்வது? பாடசாலை சிறார்கள், முன்பள்ளி சிறார்கள், ஆரம்ப பிரிவு சிறார்கள், அடுத்தது இடைநிலை. இவர் அனைவரையும் உள்ளடக்கிய செயற்பாடுகள் நடைபெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது தேசிய கல்லூரிகள் இருக்கும் ஆசிரியர் பயிலுனர்களுக்காக வேண்டி பசுமை தலைவர் நிகழ்ச்சி திட்டம் தற்போது 2 வருடங்கள் நடைமுறையில் உள்ளது. அவர்கள் ஊடாக ஆசிரியர்களாக போகும்போது அவங்க சிறந்த ஒரு சுற்றால் நேயமுள்ள சமுதாயத்தை கட்டியெழுப்பதற்கு பங்களிப்பு நல்க வேண்டும். அவர்களை நாங்கள் பயிற்றுவித்துத்தான் வெளியில் ஒரு பசுமை தலைவராக, அதாவது கிரீன் லீடர் நிகழ்ச்சி திட்டம் மூலம் அவர் கிரீன் லீடராக நாங்கள் பாடசாலைகளுக்கு அளிக்கின்றோம். அதே நேரம் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா இலங்கை ஜனாதிபதியால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் உங்களுடைய பிரிவோடு எவ்வாறு தொடர்பு பட்டு செயற்படுகின்றது? சில விடயங்கள். இதில் பிரதான பிரிவாக சுற்றாட அமைச்சு இருக்கின்றது. சுற்றாட அமைச்சுக்கள் தான் இந்த மத்திய சுற்ற அதிகார சபை செயற்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதில் உங்களுக்கு தெரியும், சுற்றாடலும் அவங்களோட 3 பொருள் ஒரு கருப்பொருளில் இதுவும் சுற்றாடலும் இருக்கின்றது. அவை பாடசாலைக்கு நாங்கள் செயற்படுத்தும் முக்கியமாக தேசிய சுற்றாட முன்னோடி நிகழ்ச்சி திட்டம் 1984ஆம் ஆண்டிலிருந்து இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும், அதாவது இனம், மதம், மொழி அற்று அனைத்து பாடசாலைகளிலும் இந்த சுற்றாட முன்னோடி குழுக்கள் அமைக்கப்பட்டு இவை செயற்படுகின்றது. ஆகவே கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இந்த சுற்றாட முன்னோடி குழு மாணவர்களாக செயற்படுத்துவது மிக இலகுவான விடயங்களாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த மாணவர்கள் கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்துக்கு ஏதுவான செயற்பாடுகளை நடத்தி கொண்டு வருகின்றனர். உதாரணமாக பாடசாலை சூழலில் எவ்வாறு பாதுகாப்பது, மண் வளங்களை எவ்வாறு பாதுகாப்பது, அடுத்த பசுமையாக ஒரு பாடசாலை சூழலை எவ்வாறு மேம்படுத்துவது, அது மட்டும் இல்லாமல் பாடசாலை சூழல்களில் டெங்கு நோயோ வேறு நோய்கள் பரப்பக்கூடிய இடங்களை எவ்வாறு அடையாளம் கண்டு அழிப்பது, இல்லாமல் செய்வது. இந்த மரநடுகை உங்களுக்கு தெரியும், மரநடுகை காலநிலை மாற்றத்துக்கு கட்டாயம் ஒரு மரநடுகை பொதுவாக, அதாவது ஏதுவான மரங்களை அனைத்து பாடசாலைகளும் இடமில்லாட்டி அந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி மரநடுகள் எவ்வாறு மேற்கொள்வது, மரங்களை நடுகை மேற்கொண்டது மட்டுமில்லாமல் மாணவர்கள் அதாவது இங்கே 5 பதக்க நடைமுறைகள் இருக்கின்றது.
பதக்க 5வது பதக்கம் வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாணவன் தரமாறில் தாங்களை சுற்றாடல் முன்னோடி நிகழ்ச்சியில் உள்வாங்கப்பட்டால், அதாவது A லெவல் வரைக்கும் அந்த மாணவன் அந்த மரத்தை பராமரித்து கட்டாயம் 2 மரக்கன்றுகளை நட்டி பராமரித்து ஒரு 5 வருடங்களில் ஒரு பெரிய மரமாக வந்துடும். என்ன அப்போ அந்த செயற்பாடுகள் மாணவர்கள் செயற்படவன். அது மட்டும் இல்லாமல் இலங்கையின் உயிர் பல்வகமை பேணுவதற்கான சிறிய கருத்திட்டங்கள், அடுத்தது நீர் வளங்களை பாதுகாத்துதல், இவ்வாறு மாசடைதலை தடுப்பதற்கான மாணவர்களின் பங்களிப்பு, இவ்வாறான செயற்பாடுகளை மாணவர்கள் பங்கு பற்றித்தான் இந்த பதக்கங்களை பெறுறாங்க. ஆகவே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டம் இந்த மாணவர்கள் ஊடாக, அதாவது பாடசாலை அனைத்து மாணவர் இல்லாமல் போனாலும் ஆனால் கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டம் அனைத்து மாணவர்கள் உள்ளடங்கியதான் பாடசாலை சமூகத்தை உள்ளடங்கிய வகையில் நடைமுறைப்படுத்தி வருவதன் மூலம் இந்த சுற்றால முன்னோடி மாணவர்களும் தங்கள் பங்களிப்பை கூடிய அளவில் வழங்கக்கூடிய மாதிரி அனைத்து பாடசாலைகளையும் இலவாக இருக்கின்றது. இந்த விதிகளை மீறும் போது சில நேரங்களில் சுற்றாடலை சரியான முறையில் சுற்றுச்சூழலை சரியான முறையில் பாதுகாத்து கொள்ளாத சிலர் மீது எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் என்ன? உங்களுக்கு தெரியும், சுற்றாடல் போலீஸ் பாதுகாப்பு பிரிவு இருக்கின்றனர். அவர்கள் ஊடாக எங்களுக்கும் போலீஸ் பிரிவு இருக்கின்றது. அவர் ஊடாக நாங்கள் உதாரணமாக தற்போது அந்த தொழில்துறைகளில் நான் ஏற்கனவே கூறியது போல், அதாவது சிங்கிள் யூஸ் ஒரு தரம் பாவிக்கக்கூடிய பொலித்தீன் பிளாஸ்டிக் விற்பனை செய்ய இயலாது, உற்பத்தி செய்ய இயலாது, காட்சிப்படுத்த இயலாது, அவற்றை சூழலில் வெளிவிட இயலாது. அப்போ அவ்வாறான நிறுவனங்களோ சிறு வியாபார ஸ்தாபனங்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் அதை நீதிமன்றம் ஊடாக அவர்களுக்கு வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்றது. இப்போ நீங்கள் கூறியது சில நேரங்கள் அது திண்ம கழிவுகளை அது கட்டாயம் நாங்கள் ஒரு கண்காணிக்கிற ஒரு நிறுவனமாக தான் இருக்கின்றோம். கட்டாயம் இந்த திண்மக்கழிவு முகாமைத்துவத்தை செயற்படுத்தக்கூடியது உள்ளூராட்சி அதிகார சபைகள். அவை அவர்களுக்கு நாங்கள் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குகின்றோம். எவ்வாறு இவற்றை, அதாவது இது சம்பந்தமான விழிப்புணர்வு மாணவர் மத்தியிலையும் சமூகத்துக்கும் வழங்க வேண்டியது கட்டாயங்கள் பொறுப்பு. ஆகவே இதை நாங்கள் அன்றாடம் வழங்கி கொண்டிருக்கின்றோம். மக்கள் அந்த கழிவுகளை வேர்விரிப்பது, அடுத்தது எவ்வாறு அவற்றை மீள் சுழற்சி நிலையங்களுக்கு ஒப்படைப்ப சம்பந்தமான தற்போது இலங்கையில் அனைத்து மாவட்டங்களிலும் மீள் சுழற்சி நிலையங்கள் வாங்கக்கூடிய முகவர்கள் இருக்கின்றனர். சில உங்களுக்கு தெரியும், அந்த பெட் போத்தல் என்பவற்றை மீள் சுழற்சி நிலையங்கள் ஒப்படைத்து அது மூலம் வேறொரு உற்பத்தி பொருட்களை வெளியிடுறாங்க. ஆகவே இவற்றை மக்கள் அறிய வேண்டும். சூழலை வீசி அறியாமல் மக்கள் இவ்வாறான நிகழ்ச்சிகளை பார்ப்பதும் கூடாக அல்லது பத்திரிகை வாயிலாக இவை சம்பந்தமான டிவி தொலைக்காட்சி வாயிலாக வரும் விளம்பரங்களை பார்ப்பதும் கூடாக இவற்றை ஒரு ஏதுவான இடங்களுக்கு கையளிக்கலாம். கையளிப்பதன் மூலம் நம்ம சூழலில், அதாவது நம்மளால் சேர்க்கப்படும் கழிவுகளின் அளவை குறைக்கலாம். மத்திய சுற்றாடல் அதிகார சபையை பொறுத்த மட்டும் நிச்சயமாக அதற்கு பல விடயங்கள் பதிவுகள் வந்து சேரும். குறிப்பாக தரவுகள் உறுதிப்படுத்தப்பட்ட தரவுகள் வரும். உங்களிடம் இந்த கேள்வியை கேட்கலாம். குறிப்பாக அண்மையில் சதுப்பு நில பாதுகாப்பு குறித்தான ஒரு நாள் அண்மையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதிலே இந்த சதுப்பு நிலங்கள் பாதுகாப்பு என்று சொல்லும்போது இந்த கண்டல் தாவரங்கள் இவற்றினுடைய அழிவு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக யுனெஸ்கோவினுடைய அறிக்கையின்படி காடழிப்பை விட 3-4 மடங்கு அதிகமாக இந்த கண்டல் தாவரங்கள் அல்லது சதுப்பு நிலங்களினுடைய அந்த பகுதிகள் அழிவுற்று காணப்படுவதாக சொல்லப்படுது. ஞாபகம் இருக்கு, சில வருடங்களுக்கு முதல் இலங்கையிலே பதிவான செய்தி தான் இந்த கிழக்கு மாகாண பகுதி உள்ளிட்ட பகுதிகளிலே இந்த கண்டல் தாவரங்களினுடைய நிலைமை மோசமான ஒரு நிலைமை, சதுப்பு நில அழிவு காணப்பட்டதாக. தற்போதைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது? குறிப்பாக அதனூடாக இந்த காலநிலை மாற்றத்திற்கு முக்கியமான பங்களிப்பை ஆற்றுகின்றது. குறிப்பாக கார்பன் டை ஆக்சைடு போன்றவற்றை தவிர்த்து கொள்வதற்கு உறிஞ்சுகின்றது. ஒரு சுத்தமான ஒரு காற்றை சுவாசிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணியாக அது காணப்படுது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் கூறியது போல் கண்டல் தாவரங்களை பாதுகாப்பதற்கான தினம் கடந்த மாதம் ஜூலை 26ஆம் தேதி உலகளவில், அதாவது இலங்கையிலும் உலகளவிலும் இவை கொண்டாடப்பட்டது. உங்கள் கண்டல் தாவரத்தின் பெருமதி அனைவருக்கும் தெரியாது. கண்டல் தாவரங்கள் என்பது அதாவது நீர்நிலையில் உள்ள தாவரங்கள், ஒரு ஈரநிலத்தை தாங்கள் உருவாக்கி வைத்திருக்கு. ஈரநிலங்களை உருவாக்கி வைப்பதன் மூலம் பல சுற்றாடல் பயன்களை நாங்கள் அடையலாம். அதாவது வெள்ளங்கள் வருவதை கட்டுப்படுத்துகின்றது. என்ன சுனாமி போன்ற இதுகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறிய மீன்வான் உயிரினங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விருத்தி செய்வதற்கு பெரிய ஒரு வாழிடமாக அமைகின்றது. இவ்வாறு பல விடயங்கள் அதாவது பயன்களை கண்டல் தாவரங்கள் நமக்கு அளித்தாலும் அதாவது பொதுமக்கள் மக்கள் என்ன செய்கிறாங்க,
நாங்கள் அவற்றை அளிக்கின்றோம் நமது தேவைகளுக்காக வேண்டி, அவற்றிலிருந்து வருமானம் பெறுவதற்காக வேண்டி. நீங்கள் ஏற்கனவே கூறியது போல் கார்பன் டை ஆக்சைடை ஒரு மரம் நடுகை மூலம் பெற உறிஞ்சாத விட 16 மடங்கு கூடிய அளவில் வந்து கண்டல் தாவரங்கள் உறிஞ்சுகின்றது. அது கண்டல் தாவரங்கள் மட்டுமில்லை, நீர்வாழ் தாவரங்கள், அதாவது அவங்க சீக்ராஸ் எனப்படும் கடற்புற்களும் உறிஞ்சுகின்றது. அவை கண்டல் தாவரங்கள் எவ்வளவுக்கு நாங்கள் அழிக்கின்றோமோ, அதாவது கடலை எவ்வாறு நாங்கள் மாசுபடுத்துகிறோமோ கால்நிலை வந்து கூடிக்கொண்டு போகும். கால்நிலை அதாவது வெப்பநிலை உயர்ந்து கொண்டு போகும். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சக்கூடிய தாவரங்கள் வந்து இல்லாமல் போவதால், அது மட்டும் இல்லாமல் அது ஒரு காரணம். அடுத்த மரங்கள் வெட்டுப்படுவதுதான் தற்போதைய காலநிலை மாற்றத்துக்கான காரணம். உங்களுக்கு தெரியும், அண்மை காலங்களில் வந்து கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாம் வெளியில் வர தொடங்கும். என்ன காரணம்? அது கடலின் வெப்பநிலை அதிகரித்து கொண்டு வருவது, கடல் உள்ளக வெப்பநிலை அதிகரித்து கொண்டு வருவதால் குடியளவு உயிரினங்கள் வெளிவருகின்றது. கடல் தாவரங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு அதாவது நம்ம சூழல் சாகியத்துக்கு பெரிய ஒரு பயனை வழங்குகின்றது. ஒரு பயனை வழங்க அந்த பயனை நாங்கள் அழிப்பதன் கூடாக, கண்டல் தாவரங்கள் அழிப்பதன் கூடாக வந்து அந்த பயன் பெறாமல் நாங்கள் போகின்றோம். மீள்நாடுக செய்ய வேண்டும். அந்த கண்டல் தாவரங்கள் இங்கு அழிக்கப்படுகின்ற அடையாளம் காணப்பட்டு எங்கள் மாணவர்களும் சுற்றால முன்னோடி மாணவர்களும் தங்கள் பிரதேசங்கள், உங்களுக்கு கிழக்கு மாநிலத்தில் உள்ள குடியளவு மாணவர்கள் வந்து கண்டல் தாவரங்களை மீள்நாடுக செய்வதில் ஒரு முனைப்பாக செயற்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் தென் கரையோர பகுதிகளிலையும் வந்து கண்டல் தாவரங்கள் மீள்நாடுகை செய்யப்படுகின்றது. ஆனால் சரியான இடங்கள் அடையாளம் காணப்பட்டு அந்த பிரதேசத்துக்கு ஏதுவான கண்டல் தாவரங்களை தான் நாங்கள் நடுகை செய்ய வேண்டும். உதாரணம், ஈர வலயத்துக்குரிய கண்டல் தாவரங்கள் நாங்கள் ஈர வலயத்தில் நடுகை செய்ய வேண்டும். உலர் வலயத்துக்குரிய கண்டல் தாவரம் உலர் வலயம், அவ்வாறு சரியான விதத்தில் நாங்கள் அதை அடையாளப்படுத்தி நடுகை செய்தால் மட்டும்தான் இந்த கண்டல் தாவரங்கள் வளருவதோடு அதன் பலன்களை நாங்கள் பெற முடியும். இவ்வாறான சிறிய சிறிய அதாவது கருத்திட்டங்களை பாடசாலை மட்டத்தில் அல்லது மாணவர்கள் இவ்வாறு கருத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் சில நிறுவனங்களும், தனியார் நிறுவனங்கள், அரசு நிறுவனங்களும் இவற்றுக்கு நிதி பங்களிப்பு வழங்கி இவ்வாறு செயற்பாடு நடைபெறுகின்றது. ஆகவே கண்டல் தாவரத்தின் முக்கியத்துவம் வந்து இங்கு ஒரு பெரிய ஒரு நமது அந்த காலநிலை மாற்றத்தில் ஒரு பெரிய ஒரு பங்களிப்பை வழங்குகின்றது. மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய சுற்றாடல் கல்வி மற்றும் விழிப்பூட்டல் பிரிவினுடைய உதவி பணிப்பாளராக நீங்கள் இருக்கின்றீர்கள். பொதுவாக இந்த நேரம் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இது யூடியூப் மூலமாக நேர்களுக்கு பகிரப்படும், அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய முக்கிய செய்தி என்ன? உண்மையில் வந்து சுற்றாடல் கல்வி என்பது கட்டாயம் ஒரு கல்வி அறிவு ஊடாகத்தான் சுற்றாடல் கல்வியை நாங்கள் மேம்படுத்த வேண்டும். அவை கல்வி என்பது அனைவருக்கும் பொதுவான அவசியமான தற்போதைய காலங்களில் கல்வி என்பது கட்டாயம் தேவை. அதிலும் சுற்றாடல் கல்வி என்பது கட்டாயம் வந்து மாணவர்கள் மத்தியில், அதாவது சிறிய மாணவர்கள் தான் நாளைய சந்ததியினர். இவர் ஊடாகத்தான் இந்த சுற்றாடல் பாதுகாப்பு செய்திகளை நாங்கள் பெரியவர்கள் மத்தியில் எடுத்து செல்லலாம். ஆகவே இந்த மாணவர் பரம்பரையை கொண்டு நாங்கள் செயற்படுத்தப்படும் தேசிய சுற்றாடல் முன்னோடி நிகழ்ச்சி திட்டம் அதை கல்வி அமைச்சின் பூரண ஒத்துழைப்புடன் நடைபெறுகின்றது. தற்போது எங்கள் இலங்கை மட்டத்தில் பெரிய ஒரு வெற்றி அளித்து கொண்டு வருகின்றது. இவர்கள் ஊடாக வந்து சுற்றாடலை பாதுகாக்கின்ற ஒரு சமுதாயம், நாளை சமுதாயம் உருவாக்கப்பட்டு வருகின்றது. இவர்கள் பெற்றெடுக்கும் அதாவது இறுதி பதக்கமான ஜனாதிபதி பதக்கம் ஜனாதிபதி அவர்களின் தலைமையின் கீழ் கரங்களால் வழங்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த சுற்றாடல் முன்னோடி ஜனாதிபதி பதக்கம் பெற்ற மாணவர்கள் சுற்றாடல் முன்னோடி மன்றங்களை உருவாக்கி தேசிய மட்டத்திலும் மாவட்ட மட்டத்திலும் உருவாக்கி சுற்றாடலை பாதுகாப்பதற்கு செயற்படுகின்றனர். இவ்வாறு சுற்றாடலை பாதுகாக்கிற மாணவ சமுதாயம் கட்டாயம் நமது தற்போதைய காலத்தின் தேவையாகும். அது மட்டுமில்லாமல் இந்த நேத்ரா டிவி நேயர்களும் உங்களால் இந்த ஒரு சிறிய அதாவது சுற்றாடலை பாதுகாக்கக்கூடிய சிறிய ஒரு புரிந்துணர்வு என்ன, குப்பை குளங்களை சரியாக அதாவது வகைப்படுத்துவது, சூழல் பாதுகாப்பிலிருந்து நீர்நிலைகள் சரியான விதத்தில் வந்து அசுத்தமடையாமல் பாதுகாப்பது, அது மட்டும் இல்லாமல் மரங்கள் ஏழுமான அளவின இடங்கள் இல்லாத பிரதேசங்கள் மரச்சாடிகளூடாக அதாவது இன்டோர் உள்ளக தாவரங்களை வளர்ப்பதன் ஊடாகவும் நமது சூழலில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு அளவை வந்து உறிஞ்சக்கூடிய நம்ம சிறிய ஒரு பங்களிப்பை நல்கலாம். அது மட்டும் இல்லாமல் சுற்றாடல் நேயமான ஒரு வாழ்வு பாணியை நாங்கள் நோக்கி முன்னேற வேண்டும். சூழலுக்கு விரோதமில்லாத நட்பு உணர்வான ஒரு வாழ்க்கை பாதையை நாங்கள் தேர்வெடுப்பதன் மூலம் இந்த நமது சுற்றாடலை பாதுகாத்து
நாளைய சந்ததிக்கு சிறந்த ஒரு சுற்றாடலை வழங்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோன்று இந்த மாணவர்களுக்கான கல்வி ஊட்டல் நிகழ்வுகள் எல்லாம் இருக்கு. மற்ற நேரம் இந்த தொழிற்சாலைகளில் ஈடுபடுகின்ற ஊழியர்கள் தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு தோட்டப்பருவத்திலே வேலை செய்பவர்களாக இருக்கலாம், ஏனைய பகுதிகளில் தொழிற்சாலைகளில் வேலை செய்பவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு இது தொடர்பான தெளிவூட்டல்கள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன? உங்களுக்கு தெரியும், இப்போ சில இடங்கள் எங்களை சுற்றாட கல்வி விழிப்புட்டல் பிரிவுகள் சுற்றாட கல்வி விழிப்புட்டல் அழகுன்று இருக்கின்ற சுற்றாடல் மேம்படுத்த அழகும் இருக்கின்றது. அவர்களூடாக நாங்கள் ஒரு மாணவர்கள், பல்கலைக்கழகங்கள், தொழில்நுட்ப கல்லூரிகள், ஆசிரியர் கலாசாலைகள் என்பவற்றை நாங்கள் நோக்காக கொண்டு செயற்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூறியது போல் இந்த வருடங்களையும் வருடங்களில் நாங்கள் அதாவது அரசு நிறுவன ரீதியாக நீங்கள் தோட்டத்துறையில் உள்ள ஊழியர்கள், அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் என பெற்றோர் பொதுமக்கள், தனியார் நிறுவனங்களை நாங்கள் சுற்றாட சம்பந்தமான வேண்டுகோள்கள் வருகின்றன. எங்களுக்கு சுற்றாட கல்வி சம்பந்தமான விழிப்புட்டலை வழங்கக்கூடிய ஊழியர்களுக்கு அவங்களுக்கு எவ்வாறு அந்த சுற்றாட சம்பந்தமான அறிவை வழங்கி இவர்கள் எவ்வாறு தங்களால் இயன்ற சுற்றாட பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்துவது எங்கள் முதன்மை பணியாகும். இவர்கள் எங்கள் மூலம் எங்கள் ஊழியர்கள் மூலம் பெறப்படும் அறிவை கொண்டு அவர்கள் அவங்க சிறிய சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தலாம். அதுக்காக வேண்டி தான் இந்த விருதும் நாங்கள் வழங்கி கொண்டு இருக்கின்றோம். அரசு நிறுவனங்கள் அல்லாமல் தனியார் நிறுவனங்கள், தனி நபர்கள், அது மட்டும் இல்லாமல் சுற்றாடல் அதாவது புதுமையான கருத்திட்டங்களுக்கும் நாங்கள் வழங்குகின்றோம். அவ்வாறான அனைத்து இலங்கை வாழ் சமுதாயத்தை உள்ளடக்கிய இவ்வாறு விருது வழங்கும் போது இவர்கள் இதன் மூலம் ஒரு விழிப்பூட்டப்படுகின்றனர். அவ்வாறு இந்த விருதுக்கு நாங்கள் எவ்வாறு பங்களிப்பு செய்வது மட்டுமில்லாமல் சுற்றாடல் பாதுகாப்புக்கும் பங்களிப்பு செய்கின்றனர். நீங்கள் கூறியது போல நாங்கள் இவ்வாறான நிகழ்ச்சி திட்டங்களை அரசு துறையினர், தனியார் துறையினருக்கு நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றோம். சில வேண்டுகோள் அடிப்படையில் நடைமுறைப்படுத்துகின்றது. சில நேரங்களில் நாங்கள் இந்த இவ்வாறான நிகழ்வுகளை நடத்தும் போது, அதாவது விருதுகள் வழங்கும் போது இவற்றின் மூலம் அறிந்து கொண்ட நிறுவனங்களும் எங்கள் அழைப்பு விடுத்து இந்த விழிப்பூட்டல்கள், அதாவது சுற்றுலா கல்வி சம்பந்தமான விழிப்பூட்டல் நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கின்றனர். அதன் மூலமாக ஏதோ ஒரு வகையில் சுற்றுச்சூழல் ஒரு சுத்தமான ஒரு பாதுகாப்பை அடைகின்றது என்பதுதான் இங்கு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்குது. முக்கியமாக இந்த கொழும்பை பொறுத்த மட்டில் கம்பஹா மாவட்டமாக இருக்கலாம், கொழும்பு மாவட்டமாக இருக்கலாம், அதிகமாக அதே போன்று யாழ்ப்பாணத்திலையும் டெங்கு நோயாளர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றார்கள். இது நீர்நிலைகள் இருக்கக்கூடிய மாற்றங்கள், அதே போன்று பொதுவாக வீடுகளிலே இது தொடர்பாக ஆராய்ந்து வந்தாலும் இந்த வெளியில் இருக்கக்கூடிய வீதிகளில் இருக்கக்கூடிய இந்த அசுத்த நிலைமையும் முக்கிய காரணமாக இருக்கின்றது. இதற்கு இந்த வீதி அதிகார சபை அல்லது ஏனைய நிறுவனங்களோடு எவ்வாறு செயற்படுகின்றது உங்களுக்கு? இந்த டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு ஊடாக மத்திய சுற்று அதிகார சபை ஊழியர்களும் எங்களை மாவட்ட மட்டம், உங்களுக்கு தெரியும், மாகாண மட்டத்தில் எங்கள் அதாவது எங்கள் அலுவலகங்கள் இருக்கின்றது. அலுவலகம் ஊடாக அந்த டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு ஊடாக நாங்கள் மக்களை விழிப்பூட்டுதல் மட்டுமில்லாமல் அந்த இடங்கள் அடையாளம் காணப்பட்டு அதை நுழம்பு குழம்பிகள் எவ்வாறு பரவுகின்றது அது என்பது சம்பந்தமாக நாங்கள் அவங்களுக்கு விழிப்பூட்டுகின்றோம். டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவும் இந்த இடங்கள் வைத்திருப்பதற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்கின்றன. ஆனால் கட்டாயம் இந்த மக்கள், அதாவது பொதுமக்கள் அறிய வேண்டும், இந்த சிறிய பிளாஸ்டிக் கொள்கலங்கள் ஊடாகத்தான் நீர் தேங்கி நிற்கின்றது. மழை வரும் காலங்களில் நீர் தேங்கியிருந்து நுழம்பு முட்டையிட்டு வெயில் வார காலங்களில் நுழம்பு பெறுகின்றது. இவற்றை அதாவது வீசுவதில், அதாவது வெளியிடுவதிலிருந்து தவிர்க்க வேண்டும். அரச நிறுவனங்கள் இவற்றை தடுத்தாலும் தாங்களும் என ஒவ்வொருவரின் கடமையும் இவற்றிலே போய் பாதுகாக்க வேண்டும். அரசாங்கம் தான் எல்லாம் செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்காமல் ஒவ்வொரு நபரும் தங்களுடைய சூழல் எவ்வாறு வீட்டுச் சூழல் காணப்படுகிறது, வீட்டின் வெளிச்சூழல் எவ்வாறு பாதுகாக்கப்படுகின்றது, வெளிச்சூழல் ஏதாவது குப்பை கூலங்கள் தேங்கியிருக்கின்றதா, இதன் மூலம் டெங்கு பரவுமா என்பது அடையாளம் கண்டு அவற்றை அளிக்க வேண்டும். என சரியான விதத்தில் முகாமைத்துவம் செய்ய வேண்டும். முகாமைத்துவம் செய்யாத காரணம்தான் இங்கே இலங்கையில் ஒரு பெரிய குப்பை கூல பிரச்சனை இருப்பது. முகாமைத்துவம் குப்பை கூலம் பெருகுவது இல்லை, அதை முகாமை செய்வது தான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இவற்றையிலிருந்து நாங்கள் சரியான விதத்தில் முறையான ஒரு முகாமைத்துவத்தின் ஈடுபட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் விடுபடலாம். எனவே சுகாதார பிரிவு, சுற்றாடல் பிரிவு ஒரு
உயரிய சேவையை செய்கின்றது. அதை தாண்டி சுகாதார தொழிலாளர்கள் அந்த வீதிகளிலே தங்களுடைய பணிகளை செய்து வருகின்றார்கள். அவர்களும் நோய்களிலிருந்து தங்களை காப்பாற்றி செய்கின்றார்கள். அவர்களையும் ஞாபகப்படுத்த வேண்டும் இந்த தருணத்தில். எனவே இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய 2வது கலந்துரையாடல் பகுதியிலே மோடு இணைந்திருந்தார் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் சுற்றாடல் கல்வி மற்றும் வெளிப்பூட்டல் பிரிவின் உதவி பணிப்பாளர் திரு என் திருலோகச்சந்திரன் அவர்களை மோடு இணைந்திருந்தார்கள். நன்றி. நன்றி. நேத்ரா டிவி அனைவர்களுக்கும் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. எனவே இன்றைய நாளிலும் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய சிறப்பான பகுதிகளோடு நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை மீண்டும் நாளை காலை 8:30 பத்திரிகை செய்தி, அதனைத் தொடர்ந்து தலைப்பு பகுதி, 2 சிறப்பான கலந்துரையாடல் பகுதிகள் உங்களுக்காகவே காத்திருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் சசிகாந்தன் மற்றும் கேமரா தொழில்நுட்ப சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொகுப்பாளினி சஹானாவுக்கும் நன்றி. இணைந்திருங்கள் நேத்ரா டிவியோடு. மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் அன்புடன் கோகுல் நிரஞ்சன்.